வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா யூடிஎல் சோலாரில் 5 கிலோவாட் ஆஃப் கிட் சோலார் சிஸ்டம் வந்து வேலூரில் வி ஃபைன் மார்ட்டுங்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அங்கே வந்து மாடியில் பேனல் வந்து கொஞ்சம் ஹை ரைஸ் ஸ்டாண்ட், அதாவது ஒரு 6 அடி ஹைட் இருக்கக்கூடிய செட்டு மாதிரி போட்டு அதுக்கு மேலே வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வந்து டிசைனிங் பண்ணி கொடுத்துருக்குறோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து வெல்டிங் ஒர்க் பண்ணிவிட்டு செட்டுக்கு தேவையான ஹைட்டு அதுக்குரிய ஃப்ரேம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து 400 வாட்ஸ் மோனோ கிறிஸ்டின் சோலார் பேனல் வந்து 9 பேனல் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி டிசைனிங் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதில் வந்து பீக் வந்து பெர் டே வந்து நமக்கு பெர் கிலோவாட்டுக்கு வந்து 5 யூனிட் கால்குலேட் பண்ணாலும் மேலே வந்து 3 கிலோவாட்டுக்கு மேலே சோலார் பேனல் போட்டு கொடுத்துருக்கனால நமக்கு ஆவரேஜாக 10 to 15 யூனிட் வந்து பெர் டே ப்ரொடக்ஷன் இருக்கும். அதனால் நமக்கு இதில் வந்து தேவையான லோட்ஸ் வந்து லைட்டு, ஃபேனு, டிவி, அதே மாதிரி கமர்ஷியலுங்கிறதுனால சிஸ்டம்ஸும் இதில் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து 5 kV ஆஃப் கிட் சோலார் சிஸ்டங்கிறதுனால எமர்ஜென்சிக்கு வேணும்னா ஒரு ஏசி வேணும்னாலும் நம்ம இதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இதில் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டிங் லோடு வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஃபேன் கொடுத்துருக்குறோம். அதுக்கடுத்து சிஸ்டம்ஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 இல்லை 3 சிஸ்டம்ஸ் வந்து இதில் கனெக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், டிஸ்பிளேயில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்குங்கிறதையும் நம்ம இதில் டிஸ்பிளேயில் பார்க்குற ஆப்ஷன்ஸோடு வந்துட்டுருக்குது. இப்போ பேனல்லேருந்து 2600 வாட்ஸ் கிட்ட ப்ரொடக்ஷன் நடந்துகிட்ருக்கு. பேட்ரி வந்து 10 ஆம்ஸ் ரேட்டிங்கில் சார்ஜ் ஆகிட்டுருக்கு. 1700 வாட்ஸ் வந்து லோடு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுது, எவ்வளோ லோடு போகுது, எவ்வளோ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அந்த மாதிரி எல்லாமே டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸோடு வந்துட்டுருக்கு. ரெண்டாவது வந்து இபிலேருந்து எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்கு, எவ்வளோ யூனிட் சோலார்லேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி எல்லாமேவும் டிஸ்பிளேயில் பார்க்குற ஆப்ஷன்ஸோட இந்த இன்வெர்ட்டர் வந்து நமக்கு பெனிஃபிட்டோட அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது வந்து இது ஃபீச்சரில் வந்து ஒய்ஃபை சிஸ்டம் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதுக்கான ப்ரொவைடும் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சரில் வந்து இதுக்குரிய ஒய்ஃபை ஆப்ஷன்ஸ் வந்த உடனே, சாஃப்ட்வேர் வந்த உடனே நம்ம இதை மொபைலில் மானிட்டரிங் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. இந்த இன்வெர்ட்டரில் பேனல்லேருந்து எவ்வளோ ஆம்ஸ் ரேட்டிங்கில் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்ருக்கு, பேனலுடைய வோல்டேஜ் அண்ட் ஆம்ஸ் ரெண்டுமே டிஸ்பிளே பண்ணோம், வாட்ஸும் டிஸ்பிளே பண்ணோம். அதுக்கடுத்து இப்போ பாருங்கள், 3100 வாட்ஸ் கிட்ட பீக் ப்ரொடக்ஷன் இருக்குது. பேட்ரி 18 ஆம்ஸ் ரேட்டிங்கில் சார்ஜ் ஆகிட்டுருக்கு. 1700 சில்லற வாட்ஸ் கிட்ட லோடு போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 2000 வாட்ஸ் கிட்ட லோடு போக மீதி பேட்டரியும் சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி எவ்வளோ யூனிட்ஸ் வந்து பெர் டே ப்ரொடக்ஷன் பண்ணுதுங்கிறத கீழேயும் டிஸ்பிளே காமிக்கிற ஆப்ஷன்ஸோட இந்த இன்வெர்ட்டர் சிஸ்டம் அவைலபிலிட்டி இருக்குது. இந்த இன்வெர்ட்டரில் வந்து இபி மூலமாக பேட்ரி சார்ஜிங் ஆகிற சிஸ்டத்தை வேணும்னா ஆஃப் பண்ணி வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்குது. பிசியூ, ஸ்மார்ட்டு, ஹைப்ரிடுங்கிற மாதிரி 3 செட் ஆஃப் மோட் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்குது. பிசியூ மோடுங்கிறது எப்படின்னா, பேனல்லேருந்து வர்ற கரண்ட்டு ஃபஸ்ட்டு பேட்டரியை ஃபில் பண்ணும். பேட்ரி ஃபுல்லான உடனே இபியை கட் ஆஃப் பண்ணிவிட்டு சோலார் ப்ளஸ் பேட்ரி மூலமாக பகல் ஃபுல்லாகவே ரன் ஆகும். அதனால் மேக்ஸிமம் பகலில் கன்சியூம் பண்ணுற கரண்ட் வந்து நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்துடும். கமர்ஷியல் வந்து நமக்கு யூனிட் 10 ரூபாங்கிற போது கால்குலேட் பண்ணும்போது பர் டே 10 to 15 யூனிட் கிட்ட ப்ரொடக்ஷன் இருக்கும். அது வந்து 15 யூனிட்டுங்கும்போது ஒரு நாளைக்கு 150 ரூபா அந்த மாதிரி கால்குலேட் பண்ணோன்னா மந்த்லி கால்குலேஷன், அதுமாதிரி 2 months கால்குலேஷன் பண்ணி நம்ம அதுலேருந்து கூடிய மேக்ஸிமம் பெனிஃபிட் எடுக்க முடியும். இதே வீட்டுக்கும் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கும் தேவையான வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மோட்ரு, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி ஹெவி லோடு எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே இந்த 5 kV இன்வெர்ட்டர் சிஸ்டத்தில் போட்டு யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து இது மோனோ கிறிஸ்டலின் வந்து 400 வாட்ஸு ஃபுல் கட் செல். அதாவது இப்போ வந்து ஆஃப் கட் செல் டெக்னாலஜியும் இருக்குது, ஃபுல் கட் செல் டெக்னாலஜியும் இருக்குது. ஆஃப் கட்டை விட ஃபுல் கட்டில் வந்து நமக்கு லாஸஸ் கொஞ்சம் கம்மி, பட் எஃபிஷியன்சியும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட லூம் சோலாரில் 445 வாட்ஸு ஆஃப் கட் செல் டெக்னாலஜி பேனலும் இருக்குது. அதே இது 550 வாட்ஸு பைஃபேசியல் பேனலும் அவைலபிலிட்டி இருக்குது. பைஃபேசியல் பேனலுங்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்சியும் இருக்கும். அதாவது லோ ஸ்பேஸில் அதிகப்படியான எஃபிஷியன்சி எடுக்கிறதுக்கு ஆஃப் கட் செல் டெக்னாலஜியும் அதுலேயே பைஃபேசியல் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை பேஸ் பண்ணி லூம் சோலாருடைய ப்ராடக்ட்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. அது மாதிரி பேனசோனிக் பேனலும் நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. அதை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்க முடியும். நம்ம வேலூரில் காட்பாடி சில்க் மில் ஸ்டாப்பிங்கில் ஹெட் ஆஃபீஸும், சென்னையில் பல்லாவரத்தில் நமக்கு இன்னொரு ஆஃபீஸும் இருக்குது. அதனுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற டீலருடைய டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற டீலருடைய காண்டாக்ட் நம்பர் தரேன். அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு நேராக போய் பார்த்து இன்ஸ்டாலேஷனோட ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.